பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 8 முதல் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது, 2 பேர் தேவ ஆலயத்துல ஜெபிப்பதற்காக கடந்து வந்தார்கள். ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். பரிசேயன் ஆலயத்துக்கு உள்ளேயே வந்துவிட்டான். ஆயக்காரனோ ஆலயத்தின் வெளி முற்றத்துல நின்று கொண்டான். பரிசேயன் ஆண்டவரிடத்துல, நீர் எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலும் 10 பங்கு தசமபாகமாய் கொடுக்கிறேன். வாரத்துல 2 முறை 2 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்கிறேன். இதோ வெளியில நிற்கிற இவனை போல நான் ஒரு பொல்லாதவனா இராததற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லிக் கொண்டான். ஆலயத்துக்கு வெளியில இருந்த ஆயக்காரனோ தன் நெஞ்சில அடித்து கொண்டு, ஆண்டவரே, உம்மை ஏறெடுத்து பார்ப்பதற்கும் நான் தகுதியில்லாத ஒரு மனுஷன், என் மீது இரக்கமாயிரும் அப்படின்னு சொல்லி ஜெபித்தான். வேதம் சொல்லுகிறது, ஆலயத்துக்குள்ள நின்று ஜெபித்த பரிசேயன் அல்ல, ஆலயத்திற்கு வெளியில் நின்று ஜெபித்த ஆயக்காரனே ஆண்டவருக்கு ஏற்புடையவனாய் வீடு திரும்பினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் இந்த நாட்களிலே ஆலயத்துக்குள்ளையும் பெருமையடித்துக் கொள்வதை வாடிக்கையாய் வைத்திருக்கிறார்கள். சபையில மூப்பராய் காணப்படலாம், சபையில ஒரு விசுவாசியாய் காணப்படலாம், சபையில ஒரு வல்லமையான ஊழியக்காரனாய் காண்பித்துக் கொள்ளலாம். ஆனாலும் வேதத்துல தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2வது, முந்தினோர் அநேகம் பேர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் அநேகம் பேர் முந்தினோர் ஆவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் எதனால சம்பவிக்கிறது என்றால், அவங்க ஒவ்வொருவருடைய செயல்கள், நடவடிக்கைகள், செயல்பாடுகளை வைத்து அப்படி உயர்த்தவும் தாழ்த்தவும் செய்யப்படுகிறார்கள். இந்த நாளிலே பிரியமானவர்களே, தொடக்க நூல் ஆதி ஆகமும் 8ஆம் அதிகாரம் 20, 21 ஆகிய வேதவசனங்களை வைத்து நாம் சில வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். உலகத்தை ஆண்டவர் தண்ணீரினாலே அழித்த காலத்தில் நோவாவுக்கும் அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கும் அவருடைய மருமக்களுக்கும் அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த பிரகாரம் வெள்ள காலத்துக்கு முன்னால ஒரு பெரிய பெட்டகத்தை அவர்கள் செய்து, ஆண்டவர் சொன்ன பிரகாரம் சில காரியங்களை ஆயத்தப்படுத்தி, அதற்கு பிறகு நோவா தன் குடும்பத்தாரோடு அந்த பெட்டகத்துக்குள்ளே போனார். ஆண்டவர் சொன்ன பிரகாரம் வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டது, பூமியின் நீரூற்றின் கண்களும் திறக்கப்பட்டது. அந்த காலத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள், முரட்டாட்டம் செய்தவர்கள், மதிகேடாய் வாழ்ந்தவர்கள், மதியீனமாய் நடந்து கொண்டவர்கள் அத்தனை பேரும் அந்த பெருவெள்ளத்துல அழிக்கப்பட்டார்கள். நோவா குடும்பம்
பாதுகாக்கப்பட்டது மாத்திரமல்ல, தண்ணீர் வற்றி போகும் வரைக்கும் அந்த பெட்டகத்துக்குள்ளேயே இருந்தார்கள். கிட்டத்தட்ட 1 வருஷமும் 10 நாட்களும். தண்ணீர் வற்றி போன பிறகு நோவா தன் குடும்பத்தாரோடு அந்த பெட்டகத்திலிருந்து வெளியே வந்தார். அப்பொழுது ஆண்டவருக்கு அவர் ஒரு பலிபீடம் கட்டினார். என்ன சொல்லி கட்டினார் என்றால், முழு உலகமும் தண்ணீரினாலே அழிக்கப்பட்ட காலத்தில் எங்கள் ஜீவனை பாதுகாத்தீரே அப்படின்னு சொல்லி ஒரு பலிபீடத்தை அவர் கட்டினார். பிரியமானவர்கள், அது ஒரு நன்றி பலிபீடம் என்று சொல்லலாம். கர்த்தர் எப்பொழுதெல்லாம் நமக்கு நன்மை செய்கிறாரோ அதை உணரக்கூடிய இருதயம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அதோடு கூட நன்றியோடு அவர் சமூகத்துல அவர் வாசல்களுக்குள்ளே பிரவேசிக்குங்கள் என்று சொல்லி 100வது சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் ஆண்டவர் நோவாவை காப்பாற்றின காலத்தில் நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டினான். அந்த பலிபீடத்துல நல்ல நல்ல மிருகங்களையும் பறவை இனங்களையும் கொண்டு வந்து பலி செலுத்தினான். ஆண்டவர் நோவாவின் பலிபீடத்திலிருந்து எழும்பின அந்த நறுமணத்தை நுகர்ந்தாராம். அதற்கு பிறகு நோவாவையும் குடும்பத்தையும் நோவாவின் கிரிகை நிமித்தம் ஆசீர்வதித்தார். அதற்கு பிறகு இந்த பூமியில எந்த மனுஷன் பிறந்தாலும் அந்த மனுஷனுக்கும் அந்த ஆசீர்வாதம் பின்தொடரக்கூடிய அளவுக்கு, பிரியமானவர்களே, நோவாவின் பலிபொருளிலிருந்து புறப்பட்ட அந்த நறுமணத்தின் நிமித்தம் அதை நுகர்ந்த ஆண்டவர் முழு பூமியையும் ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் செலுத்துகிற பலி, நாம் செலுத்துகிற ஸ்தோத்திர பலியானாலும் சரி, நாம் செய்கிற ஜெபங்கள் ஆனாலும் சரி, துதிகள் ஆனாலும் சரி, அது ஆண்டவர் விரும்பக்கூடியதாகவும் அவருடைய சமூகத்துல போய் சேரக்கூடியதாகவும், ஆண்டவர் அந்த ஜெப தூபம் என்கிற அந்த நறுமணத்தை அவர் நுகர்ந்து நம்மை ஆசீர்வதிக்க கூடிய அளவுக்கு நம்முடைய நடவடிக்கைகளும் நம்முடைய செயல்பாடுகளும், பிரியமானவர்களே, தேவனுக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும். நான் 2 வேத பகுதியை உங்களுக்கு வேத வசனத்தை காண்பித்துக் கொடுக்கிறேன். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தையில், பொல்லார் செலுத்தும் பலி ஆண்டவருக்கு அருவருப்பானதாகும், அருவருப்பை தரும். நேர்மையானவர்களின் மன்றாட்டு அவருக்கு உகந்ததாய் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆலயத்துல சபையில திரளான பேர் கூடுகிறார்கள். அந்த அத்தனை கூட்டத்தாரும் முழு இருதயத்தோடு, முழு பரிசுத்தத்தோடு அல்லது பரிசுத்தத்தை விரும்பி தேடுகிறார்களா என்று கேட்டால் அது சந்தேகமாத்தான் இருக்கிறது. அப்படி முழு இருதயத்தோடு அல்லது முழு பரிசுத்தத்தை விரும்பி ஆண்டவரை தேடுவார்கள் என்று சொன்னால், அந்த ஆராதனைக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில நாம் சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கான சில சுபாவத்தில் மாற்றங்களை காணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில், அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில், விருப்பம் போல வாழ்ந்து கொண்டு, எப்படியும் வாழ்ந்து கொண்டு ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய பலியானால் அது மூடர்களின் பலி, பொல்லாதவர்களின் பலி என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவருடைய பலியை ஆண்டவர் அருவருக்கிறாராம். உங்க பலி ஆண்டோடைய சமூகத்துல போய் சேர வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய மன்றாட்டுகள் தூபம் போல தேவ சமூகத்துல எழும்ப வேண்டும் என்றால், அதை அவர் நுகர்ந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், நாம் நேர்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நோவாவை ஆண்டவர் ஏன் அந்த வெள்ளப்பெருக்கின் காலத்திலே பாதுகாத்தார் என்று சொன்னால்,
நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா வாழ்ந்த காலத்தில் அவன் நேர்மையுள்ள மனுஷனாய் நடந்தானா. நேர்மையும் உத்தமமும் கடவுளுக்கு பயப்படுகிற பயமும் அவனுக்குள்ளே இருந்தது. இதை அந்த காலத்துல யாரும் போதித்து அவன் கற்றுக்கொண்டதல்ல. அவனுக்கு ஆண்டவர் ஒரு மனசாட்சி கொடுத்திருந்தார். அந்த மனசாட்சியில எது நன்மை, எது தீமை, எது பொல்லாத காரியம் என்பதை அறிகிற அறிவை வைத்திருக்கிறார். அதிலிருந்து அதற்கு பிறகு நம்ம நடக்கிற செய்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருந்தா அவருடைய பார்வை நாம் நேர்மையாளராய் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவர் திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படியாதிருப்பாரானால் கடவுள் அவர் வேண்டுதலை அருவருத்து தள்ளுவாராம். அதாவது கடவுளுக்கு கீழ்ப்படியாம அவருடைய வழிகள்ல நடக்காம விருப்பம் போல வாழ்ந்து கொண்டு நாம் ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் தேவன் அங்கீகரிக்க மாட்டாராம், அதை அருவருத்து தள்ளுவாராம். தேவனுக்கு அந்த ஜெபம் அருவருப்பாய் தெரியுமா? வேதத்துல நான் இப்படி சில காரியங்களை சிந்திப்பதுண்டு. அந்நாள் ஒவ்வொரு வருஷமும் தன் கணவனோடும் மற்ற தன் கணவனின் 2வது மனைவியோடும் அவருடைய பிள்ளைகளோடும் சீலோம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிற ஆலயத்துக்கு தேவனை தொழுது கொள்ள போவது வழக்கம். சிலரெல்லாம் வெளி ஊர்கள்ல, வெளிநாடுகள்ல, வெளி மாநிலங்கள்ல, வெளி இடங்கள்ல முக்கியமான புண்ணிய ஸ்தலங்களுக்கு பிரயாணப்பட்டு போவதை நாம் பார்த்திருக்கிறோம். பிரயாணப்பட்டு பல மணி நேரம் பிரயாணப்பட்டு போவார்கள். ஆனால் அங்க போய் ஆண்டவருக்கென்று அவருக்கு கொடுக்கிற டைம் என்னன்னு கேட்டா ஒரு சில மணி நேரம் கூட இருக்காது. ஒரு திருப்பலி அல்லது ஒரு சபை ஆராதனையில ஒரு சில மணி நேரம் கலந்து கொள்வார்கள். அதற்கு பிறகு மீதமுள்ள நேரங்களை அந்த இடத்தை சுற்றி பார்ப்பதற்கும் அந்த இடத்துல மனமகிழ்ந்திருப்பதற்கும் தான் பொதுவாகவே மனுஷர்கள் காணப்படுகிறார்கள். அன்னாளுடைய பழக்கமும் அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். ஆனா கடைசி முறை அண்ணா வரும்போது ஒரு தீர்மானத்தோட வந்து விட்டாள். இதுவரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் இந்த சீலோ என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற ஆலயத்துக்கு வந்து போகிறேன். என்னுடைய ஜபங்கள் கேட்கப்படவில்லை, என்னுடைய கண்ணீருக்கு இதுவரை பதில் கிடைக்கவில்லை. ஆகவே இந்த முறை அவங்க கூட சேர்ந்து கும்மாளம் அடிக்காம நான் தேவ சமூகத்துல ஊக்கமா ஜெபிப்பேன் என்று சொல்லி தன் கணவனிடத்துல சொன்னார். நீங்க சாப்பிடுங்க, நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணுங்க, நான் ஆண்டோடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்க போறேன்னு சொல்லி அந்த நாள் முழுவதும் தேவ சமூகத்திலிருந்து தன்னுடைய விண்ணப்பங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி அழுது அழுது புலம்பி ஜெபித்தாள். அங்க இருக்கிற ஏலி என்கிற தலைமை குருவுக்கே அவ மேல இவ என்ன இவ்வளவு நேரம் இருந்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்னு சொல்லி வந்து கேட்கவும் செய்தார். அப்பாவும் சொன்னான், நான் இருதயம் உடைந்து காணப்படுகிறேன், பல தேவைகளோடு இருக்கிறேன், சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறேன், எனக்கு வீட்டுல கூட எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு வீட்டுல வாழ வந்தவ என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான் அப்படின்னு பல காரியங்களை குறித்து அவள் சொன்னபோது அந்த ஏலி சொன்னாரு, நீ இப்ப ஆண்டவரிடத்துல என்ன வேண்டுதல் செய்தாயோ அந்த மன்றாட்டு உனக்கு கேட்கப்படும், நீ சந்தோஷமா உன் வீட்டுக்கு கடந்து செல் என்று சொன்னான். எத்தனையோ முறை ஆலயத்துக்கு வந்தாலும் கூட இந்த முறை அவ செஞ்ச ஜபத்துக்கு உடனே பதில் கிடைத்தது. வேதம் சொல்லுகிறது, பொல்லாத வழியில வாழ்ந்து கொண்டே பலி செலுத்தும் போது தேவன் அதை அருவருத்து தள்ளுவார். நேர்மையான மனதுடன் தேவனுக்கு பலி செலுத்தும் போது அதை அங்கீகரிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. திருப்பாடல்கள் சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 18வது இறை வார்த்தையில், என் உள்ளத்தில் தீய எண்ணங்களை வளர்த்தேனாகில் என் தலைவர் எனக்கு
செவி சாய்த்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அதாவது எனக்கு உள்ளத்துக்குள்ள பல தீமையான காரியங்கள், பல தீமையான நினைவுகள், பல தீமையான சிந்தனைகள், திட்டங்கள் வகுத்திருப்பேன் என்றால் என் தலைவராகிய ஆண்டவர் என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்திருக்க மாட்டார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதக்காரன் தாவீது எவ்வளவு உபத்திரவப்பட்டான் என்பதை நாம் அறிவோம். சவுலால பட்ட உபத்திரவம் ஒரு பக்கம் என்றால், சொந்த மகன் அப்சலோமாலும் அவர் உபத்திரவப்பட்டார். இப்படி பல விதத்திலும் உபத்திரவப்பட்ட போது அந்த உபத்திரவத்தின் நிமித்தம் அவர் சோர்ந்து போகவில்லை. தேவ சமூகத்துல கருத்தாய் ஜெபித்தார். இன்னைக்கு வேதத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் அது 15க்கு முதலுள்ள வசனத்துல வாசிக்கும் போது, எலியா நம்மை போல சாதாரண பாடுள்ள மனுஷனாய் இருந்தான். ஆனாலும் ஆண்டவரிடத்துல அவன் உருக்கமாய் ஜெபித்த போது ஆண்டவர் பிரியமானவர்களே அவன் வேண்டுதலை கேட்டு தேசத்துல மழையை நிறுத்தினார், மழையை செய்ய செய்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்துல பிரியமானவர்களே, பாடுள்ள மனுஷன் தான். நமக்கு நெருக்கடிகள் இருக்கிறது, நமக்கு வேதனைகள் இருக்கிறது, பல விதத்திலும் போராட்டத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மீள முடியுமா என்கிற கேள்வி வேற நமக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறது. எப்படியும் மீண்டுதான் வர வேண்டும். அப்பதான் நம்முடைய காரியங்களை நான் இன்னும் முன்ன கொண்டு போக முடியும். அப்படி இருக்கிறவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லக்கூடியது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு கூட தேவ சமூகத்திலிருந்து கடந்து செல். ஆனா வசனம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நேர்மையாளர்களின் மன்றாட்டு தான் ஆண்டவருக்கு ஏற்றதாய் இருக்குமா. இரண்டாவது ஒரு காரியம், நீதிமொழிகள், அதே நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பொல்லாரின் செயல்கள், அதாவது பொல்லாரின் வழிகள் ஆண்டவருக்கு அருவருப்பு, நீதியை பின்பற்றுவோரிடம் அவர் அன்பு கொள்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அதாவது நம்முடைய பொல்லாத மனுஷனுடைய செயல்கள் ஆண்டவருக்கு அருவருப்பை தருகிறதாம். அதே நேரம் ஆண்டவர் நீதியை பின்பற்றுகிறவர் மீது ஆண்டவர் அன்பு செலுத்துகிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேசத்தை உரிமையாக்கி கொள்வான் என்று மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் பிரசங்கித்திருக்கிறார். நீதியை நடப்பிக்க வேண்டும். எந்த இடத்துல எல்லாம் பிரியமானவர்களே உங்க மூலமா ஒரு ஆள் சமாதானத்தை எதிர்பார்க்கிறாங்களோ, அல்லது ஒரு நபர் உங்களிடத்திலிருந்து நியாயமான பதில் தான் வரும், நியாயமா தான் தீர்ப்பளிப்பாங்க, நியாயமா தான் இவங்க நடந்து கொள்வாங்க, நியாயமா தான் இவங்க எதையானாலும் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிற இடத்துல அவங்க எதிர்பார்க்கிறதுல ஏமாற்றம் அடையாதபடி நீதியாய் நேர்மையாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்து கொள்ளும் போது நாம் ஆண்டவருடைய அன்பை பெறுகிறோம். அன்புக்கு உரியவன் என்று சொல்லி நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். தானியேலை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார், அவன் என் அன்புக்குரியவன் என்று சொல்லி. அவன் ஜெபித்த போது ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுத்தாராம். ஆனா அந்த பதில் அவனிடத்துல வந்து சேராதபடிக்கு பேர்சிய தலைவன் 21 நாள் வானமண்டலத்தில் அதை தடுத்து நிறுத்தினானாம். ஆனாலும் ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி அந்த தடையை விலக்கி தானியேலிடத்தில் அந்த பதிலை கொண்டு வந்தான். என்ன சொல்லி கொடுத்தானா, என் அன்புக்குரியவன், நீ ஜெபிக்க தொடங்கின போதே உனக்கென்று ஒரு பதில் வந்தது, ஆனால் அதை ஒருவன் தடை செய்தான் என்று சொல்லி. தானியேல் எப்படி ஆண்டவர் அன்புக்குரியவன் ஆனான் என்று கேட்டா, அன்றைக்கு தானியேலையும் 3 நண்பர்களையும் அல்ல, இன்னும் அநேகம் வாலிபர்களை பாபிலோன் ராஜா பாபிலோன் தேசத்துக்கு யூதா தேசத்திலிருந்து சிறைபிடித்து கொண்டு போனான். ஆனா இவங்க 4 பேர் தான் கடவுளுக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும், கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை வைராக்கியமாய் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி காணப்பட்டார்கள். கொஞ்சம் உபத்திரவம் இருந்தது. ஆரம்ப காலத்துல அவங்க தீர்மானங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. இருந்தாலும் அவர்கள் சோர்ந்து போகவில்லை. கர்த்தருடைய நீதியை
நிலைநாட்டுவதில் அவர்கள் உண்மையாய் காணப்பட்ட போது சில நாட்களுக்குள்ள அவங்க நினைச்ச பிரகாரம் அவங்களுக்கு சாதகமா ஒவ்வொரு காரியமும் நடந்தது. அதற்கு பிறகு தெரியும், 3 வருஷத்துக்கு பிறகு அந்த பாபிலோன் தேசத்துல அரண்மனையில உயர்ந்த ஸ்தானங்களிலே உத்தியோகத்தில் அவர்கள் அமர்த்தப்பட்டார்கள். ஆண்டவருடைய அன்புக்குரியவர்களாய் இருக்கும்போது ஆண்டவர் சிறையிருப்புகளை மாற்றி மனுஷனுடைய தந்திரமான திட்டங்களை எல்லாம் முறியடித்து தேவன் நமக்குரிய பந்தியை நமக்கு ஆயத்தம் பண்ணி சத்துருக்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்தக்கூடியவர். வேதத்துல எண்ணிக்கை புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதை வாசித்து வரும்போது பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அவனை தேடி பாலாம் என்கிற ராஜா, மோவாப் ராஜா ஆட்களை அனுப்பினான். இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி வீடு நிறைய பொன்னையும் வெள்ளியையும் தருவேன்னு சொன்னதுனால தீர்க்கதரிசிக்கு பாலாம் இடத்துல போக ஒரு விருப்பம் இருந்தது. ஆண்டவரிடத்துல விசாரித்து ஆண்டவர் போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஆனா அவனுக்கு மனசுல போக விருப்பம் இருந்ததுனால போகிறதா இருந்தா போ, ஆனா நான் சொல்லுவதைத்தான் நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி அனுப்பினான். ஆனாலும் அவன் பிரயாணப்பட்ட போது ஆண்டவர் அதை விரும்பவில்லை. முதல்ல போக வேண்டாம் என்று சொன்னார். திரும்ப போன்னு சொன்ன உடனே அவன் போனதை ஆண்டவர் விரும்பவில்லை. ஆகவே ஒரு தேவதூதன் உருவிய பட்டயத்தோடு கூட அவனுடைய பிரயாணத்தில் அவனுக்கு முன்னால வந்து நின்றான். அவனுடைய கண்களுடைய, அதாவது அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்டிருந்ததுனால அவனுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய தேவதூதனை அவன் காணாதபடிக்கு அது மறைவாக இருந்தது. ஆனால் அவன் பிரயாணம் பண்ணி போன அந்த கழுதை, அதாவது அவன் கழுதை மேல பிரயாணம் பண்ணி போனான். அந்த கழுதையோ அந்த தேவதூதனை கண்டதினாலே முன்னால கடந்து போவதற்கு அது விரும்பவில்லை. ஆகவே பலவிதத்திலும் அந்த பிரயாணத்தை தடை செய்த போது அந்த கழுதைய அவன் பல முறை தடியினால ஓங்கி அடித்தானாம். கடைசியில கழுதை அந்த தீர்க்கதரிசியோடு பேசினது. ஏன் என்னை அடிக்கிறேன்? ஆண்டவரே, எனக்கு வெளிப்பட்டது போல தேவதூதன் இவனுடைய கண்களுக்கு வெளிப்படும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றது. ஆண்டவர் பிலேயாமுடைய கண்களை திறந்தார். திறந்தபோது உருவிய பட்டயத்தோடு கூட ஒரு தேவதூதன் என்று கொண்டிருந்தான். நடுங்கி போனான். எம்மை சார்ந்தவரா என்று கேட்டான். அப்போ ஏன் எனக்கு எதிராய் நிற்கிறீர் என்று கேட்டபோது அதுல 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, உன்னுடைய வழிகள் எனக்கு என் பார்வையில் உன் வழிகள் தவறானது. அதாவது என்னுடைய பார்வையில உன்னுடைய வழிகள், நடைமுறைகள், செயல்பாடுகள், பேச்சுகள் அத்தனையுமே தவறானதாய் இருக்கிறது. ஆகவே நான் உனக்கு எதிரியாய் வந்து நிற்கிறேன் என்று சொன்னான். பிரியமானவர்களே, நம்முடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். நம்முடைய பொல்லாதவருடைய வழிகள் அருவருப்பை தரும் என்று, கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஆலயத்துக்கு போகும்போது மூடர்கள் பலி செலுத்துவது போல நீ பலி செலுத்தாமல் அவருடைய சமூகத்திலிருந்து அவர் பேசுவதை கவனமாய் கேள், பொல்லாத்தங்கள் தீவினைகளை உணர்வதில்லை என்று சபை உரையாளர் பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பொல்லாதவர்கள் தங்கள் தீவினைகளை உணர்வதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் இந்த நாளில் பொல்லாதவருடைய வழிகளையும் நல்லவருடைய வழிகளையும் சீர்தூக்கி பார்க்கிறார். பொல்லாதவருடைய செயல்களையும் நல்லவருடைய செயல்களையும் சீர்தூக்கி பார்க்கிறார். நல்லவர்களுடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறதுனாலே அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறார், அவருடைய வழிகளை வாய்க்க செய்கிறார், அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி கர்த்தரை வாசல்களை திறக்கிறார். பொல்லாதவர்களாக இருந்தாலோ அவங்க ஜபங்களை கேளாதபடி அவருடைய காதுகளை அடைத்துக் கொள்ளுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் பூமியில இருக்கிறேன், தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், என்னுடைய நினைவுகளையும் என்னுடைய உணர்வுகளையும் அவர் எப்படி அறிவார் என்று நீங்க கேட்பீர்கள் என்றால், திருவெளிப்பாடு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 7 சபைகளை குறித்து அவர் பேசுகிறார்.
அந்த 7 சபையிலையும் அவர் சொல்லக்கூடியது, உன்னுடைய செயல்களையும் உன்னுடைய வழிகளையும் உன்னுடைய கிரியைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவாய் இந்த பூமியில எதுவுமே இல்லை. அவருடைய கண்களுக்கு எல்லாமே வெட்ட வெளிச்சமாய் இருக்கிறது. நான் ஒளிப்பிடத்தில் இருந்து நன்மையை செய்தாலும் தீமையை செய்தாலும், ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்தாலும் ஒருவர் நஷ்டப்பட வேண்டும் என்று சொல்லி என்னுடைய மனசுல சில எண்ணங்களை நான் எண்ணினாலும் சகலத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். சபை உரையாளர் பிரசங்கி 12ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். எல்லாவற்றுக்கும் முடிவாக நான் இதை உங்களுக்கு எழுதுகிறேன். மனிதன் ஒளிப்பிடத்தில் செய்கிற நல்லதோ கெட்டதோ சகலத்திற்கும் அவன் ஆண்டவருக்கு முன்பாய் நியாய தீர்ப்பில் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவராகிய தேவன் நமக்கு நன்மை செய்யவே காத்திருக்கிறார். நம்முடைய வழிகளும் நம்முடைய செயல்களும் அவருக்கு பிரியமாய் இருந்தா அவருடைய அன்புக்குரியவரா, அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்கிறவரா இருக்கிறார். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறைவார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இனி கேட்க போகிற அத்தனை பேரையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தராகிய தேவன் தம்முடைய நீதியின் கரத்தினால் இவர்களை தாங்குங்க. தேவைகளை சந்திங்க. வழிகளில் இருக்கிற கோணலை நேராக்குங்க. சரீர பலவீனங்கள், சரீர வலிகள், வயிற்றில் இருக்கிற வேதனைகள், தலையில் இருக்கிற பலவீனங்கள் சகலத்தின் ஆண்டவர் மாற்றுவீராக. ஒரு சுகமளிக்கிற வல்லமை பொழுது உங்க மேல இறங்கட்டும். மனபாரங்கள், மன வேதனைகள், கண்ணீரின் காலங்கள் முடிந்து போவதாக ஆணி பாய்ந்த கரைவுகளை தாங்கட்டும். நீரப்படி செய்கிறதாய்வுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானம்.